வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் உழவர்கள் பேரணி நடைபெறுகிறது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றுள்ளார். விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் நிர்வாகிகள் இதுல கலந்துட்டு இருக்காங்க? வேற என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கு நடைபெற இருக்கு? விக்னேஷ், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சார்பில் கொங்கு இளைஞர்களுக்காக பயிற்சி மையம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த மையத்தினை தொடங்கி வைப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வருகை தந்துள்ளார். இந்த அவர் வருகையொட்டி இங்கு முதலில் டிராக்டர் பேரணி ஒன்று உழவர்களுக்காக நடத்தப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறை சார்பில் அந்த டிராக்டர் பேரணிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனை அடுத்து இன்று காலை நிகழ்ச்சி தொடங்கி வைப்பதற்காக வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரூர் ரவுண்டானா பகுதியில் தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்தனர். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து விழா நடைபெறுகின்ற அந்த அரங்குக்கு செல்வதற்காக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த டிராக்டரில் அவரே டிராக்டரை ஓட்டிக் கொண்டு இப்போது விழா அரங்கிற்கு சென்று கொண்டிருக்கிறார். இங்கு தொடர்ந்து விழா அரங்குக்கு சென்றவுடன் அந்த பயிற்சி மையத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.டி. வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், கே.சி. கருப்பண்ணன், கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். விவேகானந்தன், இப்போ சென்னையில புவிருந்தவழியில பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அங்கு அது போல ஏதேனும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறதா? எடப்பாடி பழனிசாமி வேறு அரசியல் ரீதியான ஏதேனும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றாரா? நிச்சயமாக விக்னேஷ், இது ஒரு சமூகத்தின் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த பயிற்சி மையம் தொடங்கப்படுகிறது. இங்கு அரசியல் நிகழ்ச்சிகள் ஏதும் தயார் செய்யப்படவில்லை. இன்று காலை முதல் மாலை வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விழா அரங்கிலேயே இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பங்கேற்று அந்த நிகழ்ச்சிகளில், அதாவது வள்ளி கும்மி ஆட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அந்த இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோரை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. மற்றபடி அரசியல் நகர்வுகள், அரசியல் நிகழ்ச்சிகள் போன்று எதுவும் இங்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.